பேரன்பு மிக்க தம்பிகள் தங்கைகள் எல்லாருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு செயல்படக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம வாழ்க்கையினுடைய முக்கிய கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிற உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். மேஜர் சப்ஜெக்ட், இந்த கோர் சப்ஜெக்ட் தொடங்கி ஒரு சப்ஜெக்ட் முடிந்து வந்துருச்சு. இதுல 12th ஆர்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி நல்லபடியா கேட்கப்பட்டிருந்துச்சு, எல்லாருமே நல்லபடியா எழுதுனாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னுடைய சயின்ஸ் குரூப் பிள்ளைங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாடரேட்டா கேட்கப்பட்டதுனால பிள்ளைங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகேவா, நாளைக்கு நமக்கு திருப்பியும் மேஜர் சப்ஜெக்ட்ல முக்கியமான சப்ஜெக்டான 12th சயின்ஸ் குரூப்புக்கு பிசிக்ஸ் எக்ஸாமும் 12th ஆர்ட்ஸ் குரூப் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்ஸாமும் நாளைக்கு எழுத போறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், 12th கெமிஸ்ட்ரியை கண்டு பயந்துராத. 12th ஆர்ட்ஸ் பசங்க அக்கௌண்டன்சி கேட்ட மாதிரியே எக்கனாமிக்ஸும் கேட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில மட்டும் போயிடாங்க, சரியா? ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் ஒவ்வொரு டீம் தனித்தனியா செட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி கேட்டான், அதனால அந்த கொஸ்டின் அப்படி கேட்பாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. வி ஆர் த காலேஜ் ப்ரொஃபசர், ஓகேவா? பல யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நாங்களும் செட் பண்ணிருக்கோம், போயிருக்கோம், ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஸ்கூல் எக்ஸாம்ஸையும் ஹேண்டில் பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். என்னுடைய அனுபவம் கொஞ்ச நாட்கள் தான், ஓகேவா? ஆனாலும் எனக்கு தெரிந்த விஷயங்கள் வச்சு சொல்றேன். எந்த ஒரு சப்ஜெக்ட்மே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சப்ஜெக்ட் கஷ்டமா கேட்டான், அதனால இந்த சப்ஜெக்ட் ஈஸியா கேட்கணும், அதுக்கு முன்னாடி நடந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டாங்க, அதனால இது கஷ்டமா கேட்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு நம்மளுடைய மனதை ஆற்றிக்கொள்வதற்காக சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால அதை நம்பி யாருமே போயிடாத. நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி என்னடா ஒரு பயம் புத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்காரு. நான் இருக்கிற விஷயத்த டைரக்டா சொல்றாங்க, ஓகேவா? கெமிஸ்ட்ரி நமக்கு அப்படி கேட்டாங்க, அதனால வந்து பிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டுருவாங்க அப்படின்னு நீங்களும் போயிடாதீங்க. நமக்கு வந்து அக்கௌண்டன்சி ரொம்ப ஈஸியா கேட்டான், அதனால எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப டைட்டா கேட்பான் அப்படிலாம் போகாது. நீ என்ன படிச்சிருக்கேன்றதை முதல்ல நம்பிட்டு போறதான் சொல்ல முடியும், ஓகேவா? நம்ம இப்ப 2 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகேவா? இந்த 2 daysல என்ன படிச்சிருக்கோம், இந்த டே, இந்த லாஸ்ட் டேல நம்ம என்ன படிக்க போறோம் தான் முக்கியமான விஷயம். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், இந்த 580 பிளஸ் 550 பிளஸ் நான் போகணும், என் கட் ஆஃப் நல்ல ஸ்கோரா இன்க்ரீஸ் ஆகணும், இந்த கட் ஆஃப் வச்சு நான் நல்ல காலேஜ்க்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் இந்த நாளை வீணாக்கிறாரு. நம்ம இந்த வீடியோல சொல்ல போற இந்த விஷயத்தை வீணாக்கிறாரு. அக்கௌண்டன்சியா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், நேத்து நடந்த தமிழ் 10th தமிழ் எக்ஸாம்ல இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் அதி பயங்கரமா வேலை செஞ்சுச்சு. நிறைய பேர் இப்போ உடனே கீழே கதற ஆரம்பிச்சிருவேன். நான் கதறவங்களுக்கு ஒன்னே சொல்றேன், உனக்கு விருப்பம் இருந்தா வீடியோ பாரு, இல்லையா எவன் போடுவானோ இல்ல எங்க கிடைக்கும் அவங்க போயிடும் தான் சொல்லுவேன். இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், ஆனாலுமே வந்து நாங்க உண்மையும் நேர்மையா பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? வி ஆர் த இன்ஸ்டியூட். முதல்ல இது ஒரு இன்ஸ்டியூட், சும்மா எல்லாம் இல்ல. இங்க வந்து நீ ஒரு 10-15 டீச்சர்ஸ்க்கு மேல இருக்கும், ஓகேவா? நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன், அது இல்லாம ஒரு இன்ஸ்டியூட் ஓனர், ஓகேவா? நாங்க இப்ப இந்த வீடியோ மேக் பண்ற டைம் பாத்தீங்கன்னா சரியா 12:30 மணி நைட்டு. சும்மா எல்லாம் இல்ல, உங்களுக்காக இது எல்லாத்தையும் பார்த்து பண்றோம். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காமர்ஸ்க்கும் பிசிக்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் பிசிக்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 2, 3, 5 எல்லாமே இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு நேற்று வீடியோல கூட. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காகவே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய கோல்டன் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஏன் இந்த கோல்டன் சொல்றேன்றது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு படிச்ச பசங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு தாறுமாறான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இது சும்மா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, எடுத்த வகுத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரீவியஸ் இயர்ல நடந்த மொத்த பப்ளிக் செட், ஆஃப்லி செட், ரிவிஷன் செட் எல்லா கொஸ்டின் பேப்பரும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு ரிப்பீட்டடா அதுல எப்படி கேட்டிருக்காங்க, கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சுதான் அனலைஸ் பண்ணி நாங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை செட் பண்றோம். அதனாலதான் எங்க மாடல் கொஸ்டின் சக்சஸ் ஆகும், இல்லைன்னா சக்சஸ் ஆகாது, ஓகேவா? கதறுகளுக்கு இங்க இடம் கிடையாது. கதறல எங்கேயாவது கதறலாம். இது ஒரு சினிமா இது கிடையாது, சினிமா ரிவ்யூ கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ கிடையாது, ஓகேவா? யாரும் 4 பேர் கூத்தாடுற வீடியோ எல்லாம் கிடையாது. விருப்பம் தான் பார்க்கலாம், எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கலாம், சரியா? இது வந்து நான் உண்மையிலே படிக்கணும், நான் வாழ்க்கையில சாதிக்கணும் பண்ற பிள்ளைங்களுக்காக கொடுக்கப்படுகிற விஷயம் தான். நாங்க 10-12 வருஷமா இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் எங்க பிள்ளைங்களுக்கு பண்றதை சரி இந்த வருஷம் நம்ம வித்தியாசமா வீடியோஸ் மூலமா போலான்னு நாங்க கிட்டத்தட்ட டிசம்பர் நவம்பர் மாசத்துல இருந்து இன்ஸ்டால் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இப்ப ஜனவரில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூடியூப் வந்தாச்சு. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. நேற்று நடந்த 10th தமிழ் பாத்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் அச்சு பிசராம நம்மளோட பிடிஎஃப் வந்துருச்சு. நம்மளுடைய சூப்பர் கேட் அவ்வளவு சாதனை கொடுத்துருச்சு நம்ம 10th. கிட்டத்தட்ட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட விசிங் மெசேஜ். இது வந்து நான் வந்து அடையாத ஒரு பெரும் ஒரு செல்வத்தை அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் பல கோடிகள் சம்பாதிச்சா அது கிடைக்குமான்னு தெரியல, ஓகேவா? ஆனா அவ்வளவு மாணவ செல்வங்கள் அவங்க எழுதின அந்த வரிகள், அந்த கமெண்ட் செக்ஷன்ல எழுத வரிகள், இன்ஸ்டால வந்த வரிகள், வாட்ஸ்அப்ல எனக்கு பிரைவேட்டா போட்ட மெசேஜஸ் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
நான் இத்தனை வருஷம் நான் டீச்சரா என்ன சாதிச்சனோ, ஒரு பேராசிரியரா என்ன சாதிச்சனோ, அது இந்த ஒரு நாள்ல நான் சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அந்த 10th பிள்ளைங்களோட அன்பு, அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். 12th தமிழுக்கும் அதே தான் வந்துச்சு. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்களோட லைஃப்ல நீங்க சக்சஸா போகுன்றதுக்காக தான் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே கிரியேட்டிவா 5 கொஸ்டின் பேப்பர்ல 6 ரெடி பண்ணிருக்கோம். தயவு செய்து சொல்றேன், அதனால இந்த வீடியோ காலையில 10 மணிக்கே உங்களுக்கு வருது. தயவு செய்து பேஸ் பண்ணிடாதீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல மாடல் கொஸ்டின் கூட எல்லா கொஸ்டின்ஸையும் மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. கம்பல்சரி நல்லா பாத்துக்கோங்க, தரமா படிச்சுக்கோங்க. இல்ல சார் இன்னுமே எங்களுக்கு டைட்டா செட் பண்ணணும், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா சூப்பர் கைடை பை பண்ணி வாங்கிக்கோங்க. பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜிக்கு மொத்தம் 3 சப்ஜெக்ட் சேர்த்து 450. ஒரு சப்ஜெக்ட் வாங்குறதுக்கு யாரும் தயவு செய்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாத, கொடுக்க மாட்டாங்க. மொத்தம் 3 சப்ஜெக்ட் சேர்த்து 450. எவ்வளவோ செலவு பண்றோம், ஏன் ஒரு 450 சேர்த்து ஒரு கைடு, 3 கைடு சும்மா கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள். இது புக்லெட் கிடையாது, பிடிஎஃப் தான் கொடுப்பாங்க. தெளிவா சொல்லிட்டேன்னா அதேதான் ஆர்ட்ஸ் பசங்களுக்கு. அக்கௌண்டன்சி எழுதிட்டோம், நல்லா எழுதிட்டோன்ற தயவு செய்து அசால்ட்டா இருந்தார். ஓகேவா? நீ எப்படி உன்னுடைய மேஜர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோல, நான் 12th எக்கனாமிக்ஸ்ல 198 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். 2 மார்க்ல செக்டம் போச்சு, அதுக்கு ஒரே ஒரு 1 மார்க்ல போச்சு. அதுக்கு ஒரு நாங்க படிக்கும் 20 மார்க் இருக்கும், அந்த 20 மார்க்ல எனக்கு போச்சு. நம்ம எந்த இடத்துல அதீத கவனம் சொல்றோம் அங்க விட்டுருவோம், கேர்லெஸ்னஸ்ல விட்டதுனால தான் அந்த மார்க் போச்சு. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் விடுற மார்க் நம்மளுடைய எதிர்காலத்தையும் மாத்தி அமைக்கும். அதனால தயவு செய்து சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க. இந்த ஒரு நாட்களை மிஸ் பண்ணிடாத, பயப்படாத. நான் என்ன ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், கொடுக்குற மாடல் கொஸ்டின் தயவு செய்து படிக்க வேண்டாம். மாடல் கொஸ்டின் 2 டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 12th பிசிக்ஸ் இருக்கு, 12th எக்கனாமிக்ஸ் இருக்கும். தயவு செய்து எடுத்து என்ன பண்ணிக்கோ, ஃபுல்லாத்தையும் அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிப்பீட்டடா படி. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் பத்தியா 2, 3, 5 அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கணும். கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு இதெல்லாம் வேணும், புக் இன்னர்லாம் வேணும், டெப்தா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேணும் அப்படியா, அதுக்கான ஒரே செக்ஷன் ஒரு சூப்பர் கைடு தான். இப்ப கூட சூப்பர் கைடு நீங்க வாங்கலாம். 450 rupees தான். ஆர்ட்ஸுக்கு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள், தமிழ் மீடியம் கிடையாது. தயவு செய்து சொல்றேன், இப்போ சூப்பர் கைடு நீ பை பண்ணி வாங்கலாம். நம்பி வாங்கு. 2000 3000 பேர் இதுக்கு மேலே வாங்கியிருக்கான். இது வரைக்கும் ஒரு 10,000 கைடு சேல் ஆயிருக்கு. எப்படி அவங்க 10,000 பேர் வாங்கிதான் நீங்க 10th அவ்வளவு பெரிய ரிவ்யூ கொடுத்துருக்கான். அதுல தயவு செய்து சொல்றேன், நம்பி வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணா சூப்பர் கைடை பை பண்ணிக்கோ. இல்ல சார் எங்களுக்கு வேணாம் சார், கைட்லாம் வேணாம் அப்படின்ற பசங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்காக மாடல் கொஸ்டின் காத்துக்கிட்டு இருக்கு. முந்தானேத்து போட்ட வீடியோஸ்லாம் அந்த 2, 3, 5 எல்லா இம்பார்ட்டன்ஸுமே கொடுத்து வச்சிருக்கோம். தயவு செய்து படிச்சு நல்ல மார்க் எடுங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. ஏன்னா இந்த 10th கிட்ட வந்து தயவு செய்து படிச்சு நல்ல மார்க் எடுன்ற வார்த்தை நான் சொல்ல தேவையில்லை. அவனுக்கு இன்னும் அடுத்தடுத்த லெவல் இருக்கு. ஆனா இது உனக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் மாதிரி, இந்த கேம் எண்டட் அப்படின்ற மாதிரி. அதனால தயவு செய்து இதுல நீ என்ன மார்க் அதான் தலையெழுத்து தீர்மானிக்க போகுது. நான் வந்து ஸ்கூல் பசங்க கிளாஸ் எடுக்கிறேன்னா, காலேஜ்லயும் கிளாஸ் எடுக்கிறேன். அப்ப ஓவரால் மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்றேன். அந்த பக்குவம் எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் வெளிப்படையா பேசுறேன். மத்தவங்க மாதிரி நான் கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 18-17 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸோடய வாழ்றேன் நாங்க. அதனாலதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா எங்களுக்கு தெரியுது. அதனால தயவு செய்து சொல்றேன், கைடு வாங்காத கைடு வாங்கிக்கோ. 450 ரூபாய் யோசிக்காத, எவ்வளவு செலவு பண்ற. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சப்ஜெக்டும், சயின்ஸ் குரூப் 3 சப்ஜெக்ட் அவைலபிளா இருக்கு. பயங்கரமா ரெடி பண்ணிருக்கோம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம், அக்கௌண்டன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்கிரேட் பண்ணும். நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி, கெமிஸ்ட்ரி அப்படி வந்ததுனால பிசிக்ஸ் என்ன மிஸ் ஆகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணிருக்கோம். சூப்பர் கைட்ல தரமா வரும். இன்னைக்கு 1 டே ஃபுல்லா உங்களுக்கு டைம் இருக்கு, வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் கொடுக்க மாட்டோம், 3 சப்ஜெக்ட் தான் சேர்த்து வாங்க. சரியா? எதுவுமே வேணாம் சார் எங்களுக்கு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மாடல் கொஸ்டின் கீழே கொடுத்துருக்கோம், உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து எடுத்து பண்ணிக்கோ, படிச்சு நல்ல மார்க் எடுங்க. நன்றி, வணக்கம்.